வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் நான் பொண்ணு சிவராத்திரிக்கு என்ன பண்ணினேன்னு காமிக்கிறேன். இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதாவது 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், இங்கே வந்து தயிரில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த ராக் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் அப்படின்னு. இதுதான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் தான் இன்றைக்கி விரதம் ஃபுல்லாக இருந்தார். அவருக்கு கொடுத்தேன். முதல்லலாம் அவர் வந்து வெறும் துளசி ஜலம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் இப்போ வந்து நான் தான் ரொம்ப உடம்பு முடிய மாட்டேங்கிறது, அவருக்கு சுகர் வேறு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஏதாவது ஆகாரம் பண்ணுங்கன்னு இது மாதிரி பண்ணினேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணின அப்புறமா இதை கொத்துண்டு இதை வந்து இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். இதை தவிர மத்தியானத்துக்கு நான் வந்து ஒரு ஜவ்வரிசி உப்புமாவும் பண்ணினேன். அந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சதை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது வந்து கேப்சிகம் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இங்கே கருவேப்பிலை, அப்புறம் கடுகும் ஜீரகமும். இதுக்கு பருப்புகள்லாம் தாளிக்க போடுறதில்ல. அப்புறம் இந்த சாபுதானான்னு சொல்லுவாள், ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, இந்த மெல்லிஸ் ஜவ்வரிசியை நேற்று ராத்திரியே நான் ஜலத்தை விட்டு ஊற வச்சுட்டேன். அதாவது 1 கப்பு நம்ம போட்டோம்னாக்கா, கப்பு ஜவ்வரிசியை போட்டோம்னா அதுக்கு வந்து 1 கப்பு தண்ணி நம்ம விடணும். அது மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும். முதல்ல வந்து இந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மெஷரில் நான் வந்து ராத்திரியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி எடுத்து அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டதை தாளிச்சிட்டு நம்ம இதையும் போட வேண்டியது தான். இங்கே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் நெய்யை விட்டு நெய்யிலேயே பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானப்புறம் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் இது சூடாகட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். சாதாரணமாக சுவாமி பிரசாதம், அப்புறம் வந்து நம்ம விரதத்துக்கு வந்து எங்காட்டில் வந்து நாங்கள் அந்த ஹீங், அதாவது வெங்காயம் சேர்க்கறதில்ல. உங்கள் அத்தை சேர்க்கறதில்ல, நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம போட்ட காயெல்லாம் ஓரளவு வதங்கிட்டே வருது. இப்போ நான் உப்பையும் போட்டுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கூட அது வதங்கினப்போ நான் இந்த சாபுதானாவையும் அது கூட போட்டுடுறேன். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி கிச்சடி, ஜவ்வரிசி உப்புமா என்ன சொல்கிறீங்களோ, ஜவ்வரிசி தான் நாட்டில் வந்து சாபுதானான்னு சொல்கிறேன். அந்த ஜவ்வரிசி உப்புமா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிட்டு இது வந்து இப்போது நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணினப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு டைட்டாக மூடி வைக்கலாம். அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட சேரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு அப்புறமா இந்த கொத்தமல்லியும் போட்டு இதை சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சாபுதான கிச்சடி இல்லைன்னா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு, ஜவ்வரிசி உப்புமா. இதுக்கு மேலே வந்து நான் பொடிச்சு வச்ச இந்த வேர்க்கடலையை நான் போட்டுட்டேன். அப்புறம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன், இந்த எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா திக்கான தயிர் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் வந்து வெள்ளரிக்காய் அது இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இவருக்கு வந்து அதெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது. அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து அந்த ராக் சால்ட் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர் சால்ட்டு அது கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை கலந்து சாப்பிட வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கி சிவராத்திரிக்காக நான் பண்ணினேன் விரதத்துக்கான சமையல். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இஃப் யூ லைக் ப்ளீஸ் press the like button, share and then subscribe. Thank you friends. Meet you with another video. Thank you. ஒரு சாயங்காலம் 7 மணிக்கா நான் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு. அங்கே பாருங்க, வாசல்லேருந்து அதாவது ஒரு கோடியிலேருந்து அந்த திருப்பூர் அந்த மாதிரி விளக்கு போட்டிருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம் ஒவ்வொரு தடவையும். பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டு வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் குழந்தைகளுக்கான சாமான்லாம் விற்றுன்னு இருந்தால் அந்த கடையெல்லாம் இங்கே போட்டிருக்கா. கோவிலுக்கு உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கேட்கல, நான் எடுக்கவும் இல்லை. இது வந்து கோவிலுக்கு வெளியில் வந்து அவள் பண்ணியிருக்கிற அலங்காரமெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நீங்கள் எடுத்துக்கலான்னு அது மாதிரி நான் தள்ளி வந்து எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது கோவில். அது மாதிரி வந்து பயங்கர கும்பல், கார் கூட பார்க் பண்ணவே முடியலை. ஆனாக்கா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போயிருந்ததுனால அங்கே இருந்த வாலண்டியர்ஸ்லாம் எங்களை வந்து தரிசனத்துக்கு கும்பலில் இல்லாமல் ரொம்ப ஜாகிரதையாக அழிச்சின்னு போயிட்டு இந்த தரிசனம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டா. அதுக்காக அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா இப்போது இந்த ஸ்டாம்பேட்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. நான் கூட என்ன நினச்சேன்னா, ரொம்ப முடியலன்னா வெளியிலேருந்து சுவாமியை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எக்கி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாக்கா பகவான் அனுகிரகத்தினால சுவாமியை நேர்லேயே போய் நல்லா தரிசனம் பண்ண முடிஞ்சது.
இது வந்து நான் திரும்ப வரைச்ச ரோடு பூராவுமே லைட்ஸ் போட்டிருந்தா அந்த 2 பக்கமுமே இந்த மாதிரி எல்லா ட்ரீஸ்லேயும் ரொம்ப அழகான லைட்ஸ்லாம் போட்டிருந்தா அதையும் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச்.